டிக்கெட் ரொம்ப 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 ரேட் கம்மி சார் ஃப்ளைட்டை விட. நாகப்பட்டினத்தில் ஏறி டிராவல் 4 மணி நேரம் நல்லா இருந்துச்சு. The cycle to go buy a SIM card first. கோயம்புத்தூர்ல இருந்து வர எப்படி இருந்தது பயணங்க? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆஃப்டர் 3 months இதான் ஃபர்ஸ்ட் ஃபீலிங். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, எல்லாத்துக்கும் நல்லா யூஸ் ஆகும். சும்மா நைட்டு இருந்து டிக்கெட் இருக்கா பார்த்து டிக்கெட் கிடச்சி போகுது. உறவுகளுக்கு வணக்கம், நான் உங்கள் ராஜு. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னா ஜாழ் மாவட்டத்தில் காங்கேசந்திர துறைமுகத்தில் தான் நிற்கிறோம். என்ன காரணம்னா நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த கப்பல் சேவை ஒன்று ஆரம்பமாக இருக்குது. அதாவது இந்தியாவுக்கு போகக்கூடிய மாதிரி எங்களோட காங்கேசன் துறைமுகத்தில் இருந்து இந்தியாவுக்கு கப்பல் மூலம் போகிறதுக்கான ஒரு சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு இந்தியாவிலேருந்து இந்த கப்பல் சேவை மூலம் காங்கேசன் துறைமுகத்துக்கு இந்தியாவிலேருந்து கன பேர் வராங்க. அப்போ அவங்களோட இதுண்ட அனுபவம் சம்பந்தமாகவும் நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறதுக்கும் இந்த கப்பல் சேவையில் போகிறதுக்கும் என்னோட வேறுபாடு இருக்குது. ராஜ்வி சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. நாங்கள் வந்துட்டு இருக்கிற இடம் இலங்கை காங்கேசன் துறைமுகம். பாருங்கள், இந்த முன்பாக இதுதான் அதுண்ட முன் வாசல் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். முன்பாக நிறைய நாட்களுக்கு பிறகு இந்த காங்கேசன் துறைமுகத்தில் கப்பல் சேவை ஆரம்பமாக்கப்பட்டிருக்கு. இருந்து இந்தியாவுக்கு போய் வரலாம், இந்தியாவிலேருந்து இங்கே வரலாம். இப்போ இந்தியாவிலிருந்து இந்த கப்பல் மூலம் இந்த காங்கேசன் துறைமுகத்துக்கு வர போகிறாங்க. அப்போ அவங்கள ஏற்றுறதுக்காக தான் நிறைய வாகனங்கள் காங்கேசன் துறைமுகத்துக்கு முன்பாக காத்திருக்கிறார்கள். அதோடு அவங்களோட இந்த அதிசோகச கப்பல் சம்பந்தமான நிறைய விடயங்களை தெரிஞ்சு கொள்ள போகிறோம். பாருங்கள், முன்புக்கு தான் நீக்கிறோம். கப்பல் பாருங்கள் கிட்ட வந்து கொண்டு இருக்குது. மெதுவாகத்தான் வருது. உண்மையாகவே அவ்வளோ பெரிய கப்பல் ரெண்டு, ஆனால் நல்ல வடிவ அழகாக இருக்குது. இதில் நிறைய பயணிகள் வெளிநாட்டவர்கள் இருக்கிறார்கள், இந்தியர்கள் இருக்கிறார்கள், மற்றது யாழ்ப்பாணத்திலிருந்து சென்றவர்கள் கூட இருக்கிறார்கள். பாருங்கள், எல்லாருமே ஒவ்வொருவராக இறங்க போகிறாங்க. நாங்கள் கதை இப்போ நிறைய ஒரு அனுபவம் ஒன்று கிடைச்சிருக்கு. கதைச்சதில் என்ன மாதிரி ஒரு குறைந்த கட்டணத்தில் போகக்கூடிய மாதிரி விடயம் பாருங்கள். இந்த காணொலியை முழுமையாக இது சம்பந்தமான நிறைய விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யாரு கொடுக்க சொன்னது? இப்போ ஸ்பெஷல் காமனா கொடுக்கலாம். 49 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் வந்திருக்கிறோம். நாகப்பட்டினத்தில் ஏறி டிராவல் 4 மணி நேரம் நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். ஜஃப்னாவுக்கு இப்போ உள்ளே இறங்கி போய் ஊர் எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் நாட்டுக்கு போகிற மாதிரி நாங்கள் எல்லாம் ஐடியாவோட வந்திருக்கோம். இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போனோம், இப்போ இந்த ஷிப்பில் இருக்கோம். நல்லாவும் இருக்கு. உள்ள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் ஜாலியாக உட்காந்துட்டு கேன்டீனில் சாப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரோட ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு நல்லா இருந்துச்சு. ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்துச்சு ஃப்ளைட் அவுட்டு. வந்திருக்கேன். பயணங்கள் நல்லா இருக்கு, பயணங்கள் சிறந்தது, கவலைகள் மறந்தது. கப்பல்ல வரணும்னு சொல்லி ஒரு ஆசைக்கு வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா பொங்கலை தந்து எங்களை நல்லா கவனிச்சாங்க, சந்தோஷமா இருந்துச்சு, நல்ல நிம்மதியா இருந்துச்சு இந்த இலங்கை மண்ணை. ஆமா, நாங்கள் மண்ணத்துக்கு நாகப்பட்டினத்துக்கு கப்பல் போவோம். நாங்கள் ஒரு 3 நாள் 4 ஹவர். நல்லா இருந்துச்சு, நல்லா சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ முதல் 3 மாதத்துக்கு ஒரு போட்டிக்காங்க தானே, நல்லா இருக்கு. சாப்பாடு நல்லா கவனிச்சாங்க. இதில் ஹாபரில் விசேஷமான பூ எல்லாம் தந்து, அடுத்து இதெல்லாம் சோறெல்லாம் தந்து நல்லா கவனிச்சாங்க.
ஃபஸ்ட் டைம் வரோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அனுபவம் வந்து புதுசாக இருக்குது, நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்படியே இதாச்சு. இங்கேருந்து வரீங்க? நாங்கள் பழனி, தமிழ்நாடு. வந்த நோக்கம் டூரிஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் போட்ல வர்றோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, எல்லாத்துக்கும் நல்லா யூஸ் ஆகும். இங்கேருந்து வரீங்க? நாங்க கோயம்புத்தூர், பட் நாகப்பட்டினத்துல இருந்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா, நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு வந்துருக்கோம். நோக்கம் என்ன நோக்கம்? எக்ஸ்ப்ளோர், டூரிஸ்ட். கேரளால இருந்து வரீங்க? கேரளாவில் வருது. தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியும், ஹிந்தி தெரியும். யாழ்ப்பாணத்துக்கு என்ன நோக்கமா வந்திருக்கீங்க? யாழ்ப்பாணத்துக்கு என்ன நோக்கமா வந்திருக்கீங்க? பர்பஸ் சும்மாதான். சும்மா நேற்று நைட்டு இருந்து டிக்கெட் இருக்க பார்த்தேன், டிக்கெட் கிடச்சி போதும், அவ்வளோதான். வந்திருக்கீங்களா? ஸ்ரீலங்கா இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் தான். என்ன சும்மா விசிட் பண்ணி பார்க்க போறீங்க? சும்மா விசிட் பண்ணி இங்கே சுற்றி பார்த்து ஒரு நல்ல கப்பல் பயணம் அப்படி இருந்துச்சு? அது கப்பல், அது சின்னது. அது உள்ளோடு, அதுக்குள்ள லோக்குதான். அந்த ஏசிக்குள்ள இருக்க, வெளியில போக முடியாது, ஒன்றும் பார்க்க முடியாது. ஒரு சீட்டெல்லாம் கொஞ்சம் அவ்வளோதான். சாப்பாடு ஒரு ஸ்வீட் வந்து ஒரு அப்புறம் பொங்கல் வெட்டி அதுதான் கிடைச்சு. எவ்வளோ கிலோ லக்கேஜ் கொண்டு வரலாம் தெரியாது, நம்ம ஒரு 10 கிலோ, அப்புறம் அடிஷனல் சார்ஜ் கொடுத்தா அப் டு 80 கிலோ. ஸ்ரீலங்கால எங்க போறது ஐடியா வச்சிருக்கீங்க ஏதாச்சும்? ஸ்ரீலங்கால என்னோட கைடு அதுதான். இதுதான் இங்க பெருசா டிராவலர் தான். பாருங்க, டூரிஸ்டை வரவேற்கிறதுக்காக நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. மாலை போட்டு வரவேற்க போறாங்க. கிளம்புறாங்க. பாருங்க, சின்ன குழந்தைகளெல்லாம் வந்து நிற்கிறாங்க. எல்லாரையுமே அவங்க மாலை போட்டு வரவேற்கிறாங்க. பயணங்கள் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. 4 மணி நேரம் வந்ததே தெரியல. புது அனுபவம், ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ரொம்ப எந்தெந்த இடங்களுக்கு போக போறீங்க? ஹாய், வணக்கம். எங்கேருந்து வரீங்க? நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரோம். எப்படி இருந்தது பயணங்க? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல வியூ. நாங்க மேல டெக்ல இருந்தனால நல்ல வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். போஸ்டல் லைன் கூட அப்பப்போ பார்க்க முடியுது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இது உங்களோட முதல் பயணமா? அப்ப இதுல நீங்க விமானத்துல போறதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு? என்ன ஃப்ளைட்ல போகும்போது மேகம் தெரியும், இங்க வந்து நல்ல வேஸ், கீழேயும் மேலேயும் நல்ல வேஸ் மூவ்மெண்ட் நல்லா தெரியுது. எவ்வளவு நேரம் பயணம் உங்களுக்கு? 4 hours. கிட்டத்தட்ட 4 மணி நேரமா இருக்கு. பட் உள்ள எல்லாம் வசதிகள் என்ன மாதிரி இருந்தது உங்களுக்கு? வசதி கப் நூடல்ஸ், கோல்ட் ட்ரிங்க்ஸ், அப்புறம் டீ காஃபி. அப்ப உங்களுக்கு இதுல ஃப்ளைட்ல போறதுக்கும் இதுக்குமே இது கம்ஃபர்டபுளா இருக்கு உங்களுக்கு? அவங்க டிக்கெட் சார்ஜோட ஃபுட் ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. இங்க இருந்து இப்ப நீங்கள் இங்க வந்து போறதுக்கு எவ்வளவு பணம் முடியுது? ஃப்ளைட் நீங்க கப்பல்ல வாரத்துக்கு எவ்வளவு, என்ன மாதிரி அமௌண்ட் முடியுது உங்களுக்கு? இது இப்போ டிக்கெட் செலவு என்ன மாதிரி? டிக்கெட் ரொம்ப 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 ரேட் கம்மி சார். ஃப்ளைட்டை விட ஜஸ்ட் 1/4 தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. 4500 ரொம்ப பரவாயில்ல. மற்றது இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு என்ன மாதிரி அதோட ப்ராசஸ் இருந்தது உங்களுக்கு? அதை டிக்கெட் புக் பண்றதுக்கு என்ன ஆன்லைன்ல புக் பண்ணீங்களா என்ன மாதிரி? வெப்சைட்ல போய் www.salesubam.comனு போட்டோம்னா
வெப்சைட் லிங்க் உள்ள போய் இந்த டேட் கிடைச்சது எங்களுக்கு. கிடைச்சதா? ஆஃப்டர் 3 months இதான் ஃபர்ஸ்ட் லிங்க். இல்லை நீங்கள் ஜெஃப்னா வாரது இதான் முதல் தடவை? ஜெஃப்னா வாரது ஏதாவது பிஸ்னஸ் நோக்கமா இல்லை டூரிஸ்ட் பர்பஸ்? திரும்ப ரிட்டர்ன் அப்போ நீங்கள் ரிட்டர்ன் 26. அப்போ இந்த பயணம் அப்போ மக்களுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஓகே, ஃப்ளைட்டை விட இது ரொம்ப ரேட் கம்மி, நல்லா சஜஸ்ட் பண்ணுவேன். யாழ்ப்பாணம் வந்ததுல நல்ல சந்தோஷமா. கண்டிப்பா. எந்தெந்த இடத்த சுத்தி பார்க்குற ஐடியால இருக்கீங்க? மீனா கண்டி, எனக்கு ராமாயணம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ராமாயண யாத்ரா மெயினா. ஓகேம்மா, காய்ச்சல் ரொம்ப சந்தோஷமா. நன்றி நன்றி நன்றி. கொஸ்டின் வரீங்களா? கொஸ்டின் வரீங்க. யூடியூபர் முதலாவது கப்பல் வந்து என்ன படகு பயணம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. இதான் முதல் அறிமுகம். நல்லா இருக்குது. யாழ்ப்பாணம் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். யாழ்ப்பாணம். சரி, யாழ்ப்பாணத்தில் எங்கேயாச்சும் நம்ம சுற்றி பார்க்குறதா ஐடியா இருக்கா? நமக்கு இன்னும் பேர் தெரியல, நம்ம புதுசாக வந்ததுனால எந்த ஊருன்னு தெரியல. லைனில் கூட்டிகிட்டு போவாங்க, அதில் இருந்து அப்புறம் தான் தெரிஞ்சுட்டு. மிக நன்றி, சந்தோஷம் நீங்கள் யாழ்ப்பாணம் வந்தது. சந்தோஷம். நன்றி. வணக்கம். வணக்கம். இந்தியாவிலேருந்து வரீங்க? இந்தியாவில் எந்த இடம்? இந்தியாவில் கோயம்புத்தூர்லேருந்து. எவ்வளோ காலத்து பிறகு ஜெஃப்னா வாருங்க? இது முதல் தடவையா இல்லை யாழ்ப்பாணம் வாரது முதல் தடவையா? ஆமாம், இதான் முதல். மற்றது இந்த கப்பலில் வர என்ன மாதிரி இந்த ஒரு அனுபவம் இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் கப்பலில் வரோம். இவ்வளோ நேரம் ட்ராவல் 4 hours ட்ராவல் பண்ணதே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்போ இதுக்கு முதல் நீங்கள் யாழ்ப்பாணம் வந்ததே இல்லையா? இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவே வந்ததில்லை. என்ன நோக்கத்துக்காக வந்தது? டூர் சுற்றி பார்க்க தான் வந்திருக்கேன். அப்போ இதுக்கு முதல் நீங்கள் ஃப்ளைட்டில் எல்லாம் வந்திருக்கிறீங்களா? ஃப்ளைட்ல எல்லாம் வந்திருக்கோம். அப்போ எப்படி அப்பர் டெக் லோவர் டெக் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சும்மா உட்காரணும்னு இல்லை, எப்போ வேணா போய்க்கலாம். அப்போ உள்ளுக்கு இருக்கிற வசதிகள் சாப்பாடு எல்லாமே எல்லாமே கொடுத்துறாங்க. உள்ள வந்த உடனே ஃபுட்டு கொடுத்துறாங்க, பொங்கல் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ இது நீங்க டிக்கெட் செலவு எல்லாமே என்ன மாதிரி உங்களுக்கு? டிக்கெட்ஸ் வந்து அடல்ட்ஸுக்கு 4500 இருக்குங்க, சைல்டுக்கு வந்து 4000. சரி. யூடியூப்ல நிறைய வந்து அதில் தான் நான் இப்போ டூர் ஆர்கனைசர். ஓகே. சீக்கன் ஹாலிடேஸ்னு திருச்சியில் வச்சுருக்கேன். அதுக்கு இப்போ யூடியூப்ல போட்டு இப்போ வாரம் வர்ற மாதிரி ஒரு 25 பேர் ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு டேக்கு. ஜஸ்ட் வி ஆர் சார்ஜிங் ஒன்லி 16,000. இதில் வந்து ஒரு நாள் இருப்போம். எங்கள் என்ன ஊர் கப்பல் இறக்குறது நாகப்பட்டினத்தில் ஒரு நாள் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக சாப்பாடுலேருந்து எல்லாம் கொடுக்குறோம். அப்புறம் இங்கே வந்து அமேஸ்லேருந்து நாங்கள் போகிறோம். அமேஸ் ஹோட்டல், அமேஸ் உங்கள் யாழ்ப்பாணத்தில் பேசியிருக்கோம். நீங்கள் பேசியிருக்கீங்க இந்த ஹோட்டலில் வச்சு. அதுக்கு அடுத்த ஹோட்டல்லாம் பேசியிருக்கீங்க. உங்களுக்கு நிறைய பார்த்ததுனால தான் உங்களுக்கு பேசுகிறேன் நான். சரியா? நீங்க எந்த இடம்? தமிழ்நாடு. திருச்சியில். எப்படி கப்பல் பயணம்? எப்படி? பரவாயில்ல. ஆனாலும் என்ன பிரச்சனை என்ன யூடியூபர்ஸ்னால தான் நீங்க இப்ப வந்திருக்கீங்க. யூடியூப்பை பார்த்தேன், இவரை பார்த்தோன்னே தெரியுது யூடியூப்காரரு. அவ்வளவுதான். சரி, நல்லா கிளியரா சொல்றாரு. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன் நான். எந்த நேரமும் உங்களை பார்த்தோன்னே அந்த டியூப் பார்த்தே இருப்பேன். இப்போ நான் புக் பண்ணியிருக்கேன். நான் 16,000க்கு தான் வர்றேன். பேக்கேஜ் எல்லாம் சாப்பாடு கீப்பாடு எல்லாம் வந்து 3 நாளைக்கு. அதில் கிட்டத்தட்ட 400 பேர் எனக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. வீக்லி நாங்கள் வந்து நானும் ஒய்ஃபும் பார்க்க வந்திருக்கோம். முதல்ல செக் பண்ணிட்டு அடுத்த கொஞ்சம் இந்த இதில் இருந்து வந்திருக்கோம். பயணம் என்ன மாதிரி இருந்தவங்க? பரவாயில்ல, பயணம் பரவாயில்ல. முதல் வந்திருக்கிறீங்களா இலங்கைக்கு? வந்திருக்கேன். முதல்ல வந்திருக்கேன். ஆனால் யாழ்ப்பாணம் வந்ததில்லை. அப்படியே கண்டிக்க நான் ஒன்றும் இல்லையே, யாழ்ப்பாணம் வந்ததில்லை. சரி, இந்த நைனாதீவு அதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் இதில் பாருங்க, வெளிநாட்டவர்கள் சைக்கிளில் வந்து நிற்கிறாங்க. Can you tell about in Sri Lanka? What is your plan today? Well, our plan, we've just arrived. We're going to go get some Okay. Hi. We've just arrived from the first ferry. It's great. I'm so lucky to be here on the first trip. Wales, UK. About this journey? Yeah, it was great. I had such a lovely journey, and I just feel super lucky to be one of the first on it this year. Thank you so much. And we're going to cycle to go buy a SIM card first, and then I'm going to make a plan for my journey, heading down to Ella to see a friend, and these guys are going to head down the coast, I think. Your friend? Is your friend? We've met. We are friends now, but we met on the ferry. Okay. Yeah. Your country?
UK, Wales. பாருங்க ஒவ்வொரு ஆக்களை வெளியிலேருந்து வந்தோன்னு நிற்கிறாங்க. அவங்களோட எல்லா விடயத்தை பற்றி கதைச்சு வந்துருக்காங்க. வேறு ஆக்கள் வந்து அவங்களுடைய கதைப்போம். பார்க்க போறீங்க இங்கே? பார்க்க போகிறோம். வியாபாரம் நடக்கும். சரி. எப்படி இருந்தது கப்பல் பயணம்? பரவாயில்ல. என்ன மாதிரி கட்டணம் என்ன மாதிரி? கட்டணம் இப்போ தான் நிர்வகிச்சிருக்காங்க. இந்த போக தெரியும். வெயிட் கொண்டுலாம் இருக்கா? வெயிட் எவ்வளோ கொண்டு போகலாம்? 10 கிலோ கேளுக்கு பிரிண்ட் இருக்காங்க. அதுக்கு மேலே கூட கொண்டாரு. இப்போ உங்களுக்கு அங்கே இருக்கிற சொகுசுகள் என்ன மாதிரி? இப்போ அங்கே அவ்வளோ வசதிகள் இல்லாமல் இருக்கா இல்லை என்ன? பரவாயில்ல. கப்பல் உள்ள பரவாயில்ல. ஓரளவு நல்லா இருக்கு. மற்ற எவ்வளோ நேரத்தில் நீங்கள் இங்கே வந்து 4 மணிக்கு வராங்க. கிட்டத்தட்ட 4 மணி தேவை. நான் நினைக்கிறேன் இது விமானத்தில் போகிறேன்னா கிட்டத்தட்ட 3/4 மணி தேரத்தில் போகலாம். அதை விட இதில் வசதி ஓகே இருக்கா உங்களுக்கு? வசதி சுமார் தான். கட்டணம் குறவில்ல. குறை வேண்டாம் படியா? ஓகே ஓகே.